ஆசிரியம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். மீண்டும் ஒரு புலமை பரிசில் வினாவிடை தொகுப்பில் சந்திக்கின்றோம். இது பாகம் 32 ஆகும். இதுவரை எமது ஆசிரியம் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முதலாவது வினா, வைகாசி மாதம் பூக்கும் தாவரம் முள்முறுக்கு, கொன்றைப்பூ, தேக்கு. சரியான விடை தேக்கு. இரண்டாவது வினா, பூவொன்று காயாகும் போது முதலில் உதிரும் பூவின் பகுதி எது? புள்ளி, அள்ளி, சூலகம். சரியான விடை அள்ளி. மூன்றாவது வினா, பின்வரும் தாவரங்களில் எல்லா காலமும் பூக்கும் தாவரம் எது? மா, விளாத்தி, பப்பாசி. சரியான விடை பப்பாசி. நான்காவது வினா, பின்வரும் தாவரங்களில் தண்டில் பூக்கும் தாவரம் எது? மா, நாகலிங்க பூமரம், வாகை. சரியான விடை நாகலிங்க பூமரம். ஐந்தாவது வினா, பொதுவாக தாவரங்களில் அதிக பூக்கள் தோன்றும் பகுதி சூரிய ஒளி படும் நுனிக்கிளைகளில், உச்சி கிளைகளில், நிழலான இடங்களில். சரியான விடை சூரிய ஒளி படும் நுனிக்கிளைகளில். ஆறாவது வினா, வேப்பமரம் பூக்கும் காலம் எது? தை மாதம், சித்திரை மாதம், மார்கழி மாதம். சரியான விடை சித்திரை மாதம். ஏழாவது வினா, வருடத்தில் ஒரு முறை மட்டும் பூத்து காய்க்கும் தாவரம் எது? ரம்புட்டான், மா, பலா. சரியான விடை ரம்புட்டான். எட்டாவது வினா, தடிமல், சளி போன்றவற்றிற்கு மருந்தாக பயன்படும் இலை எது? கற்பூரவள்ளி, சதைக்கரைச்சான், மாவிலை. சரியான விடை கற்பூரவள்ளி. ஒன்பதாவது வினா, பின்வருவனவற்றில் ஓரிதழ் பூ ஒன்று எது? தென்னம்பூ, பாக்குப்பூ, அந்தூரியம். சரியான விடை அந்தூரியம். இறுதி வினா, பின்வருவனவற்றில் வித்து முளைப்பதற்கு அவசியமற்ற காரணி எது? வலி, ஈரலிப்பு, சூரிய ஒளி. சரியான விடை சூரிய ஒளி. நீங்கள் பெற்ற புள்ளிகளை கீழே உள்ள கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவிக்கவும்.
உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் கண்டிப்பாக லைக் செய்யுங்கள். அத்துடன் ஏனையவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். முக்கியமாக இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.